கியரில் இந்த வண்டி 122 170 தான் இதோட கிரவுண்ட் கிளியன்ஸ். தரமான எக்ஸாஸ்ட் சவுண்டுங்க. ஹலோ ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மகிட்ட MT-15 தாங்க இருக்குது. நீங்கள் கேட்டிருந்தீங்க, நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க MT-15 ரிவ்யூ போடுங்க ப்ரோன்ட்டு. உங்களுக்கோசரம் தான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மொட்டை வெயிலில் பாருங்கள், எப்படி வெயில் பயங்கரமாக அடிக்குதா. இந்த வெயிலில் இந்த வண்டியை ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். அண்ட் இந்த ரிவ்யூவில் இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ, டாப் ஸ்பீட் எவ்வளோ, அண்ட் இதோட இன்ஜின் ஃபங்க்ஷனு, இதோட ஸ்பெக்கு ஃபுல்லாமே சொல்ல போகிறேங்க. மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வண்டி எந்த பார்ட்ஸிலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறதுனே தெரியாதுங்க. ஏன்னா இந்த வண்டியில் எல்லா பார்ட்ஸுமே தரமாக இருக்கும். சரிங்க, இன்ஜின்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்யூடு கூல் இன்ஜினுங்க. அதாவது 155ccலேயே ஒரு லெஜெண்ட்ரியான இன்ஜின்னா இந்த இன்ஜின் தாங்க. இந்த இன்ஜினுக்கு ஈடு எந்த ஒரு இன்ஜினுமே இல்லை. இந்த சிசியில் தாறுமாறாக இருக்குங்க, இது சொல்லவே தேவையில்லை. அண்ட் இந்த வண்டியை ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18.1 bhp பவரும் 14.1 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. MT அப்படின்னாலே மாஸ்டர் ஆஃப் டார்க் தாங்க. ஸோ அதனால் இந்த வண்டியோட டார்க் லெவல் நல்லாயிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இந்த வண்டியில் VVA கொடுத்துட்ருக்காங்க. VVAனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சட்டன் RPMத்துக்கு மேலே வண்டியோட பவர் சூப்பராக இருக்குங்க. அதாவது ஒரு 6000 RPMத்துக்கு மேலே வண்டியோட பவர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது பார்த்துடலாம். இதோட கியர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 கியர்ஸ் தாங்க. ஸ்லிப்பர் கிளச்சோட வந்துடும். அண்டு கிளச்சு வந்துட்டு பட்டர் ஸ்மூத்தாக இருக்குங்க. இங்கே பாருங்க, பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. அதோட டேங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் கொடுத்துருக்காங்க. டேங்க்கு மட்டும்தான் கொஞ்சம் குறைபாடு. ஏன்னா இந்த வண்டியில் நம்ம லாங் ட்ரைவில் ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போக முடியாத மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு போகலாம், பட் ரொம்ப லாங் ட்ரைவ் இந்த வண்டியில் எடுத்துகிட்டு போக முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா 10 லிட்டர் தாங்க. இதோட மைலேஜை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் இதோட ரிசர்வ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.6 வருதுங்க. அதாவது 1.5 லிட்டர்னு வைங்களேன். 1.5 லிட்டருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதாங்க இதோட டேங்க் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட டயர் செக்ஷன் போயிடலாங்க. டயர் சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சு தாங்க. 100/18 கொடுத்துருக்காங்க. அண்டு பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 140/70 கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 282ங்க. நல்லாவே பிரேக் பிடிக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். அண்ட் இதோட பிரேக்கே கச்சிதமாக இருக்குங்க. அண்டு பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 220 கொடுத்துருக்காங்க டிஸ்க் சைஸு. அலாயோட சைஸ் 17 இன்ச்சு தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேம் தாங்க வரும். அண்டு நீங்கள் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க அப்படின்னா இந்த பிரேக் பேட்ஸ் இருக்குல்ல, இந்த பிரேக் பேட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது பிரேக் பேட்ஸை போட்டுக்கோங்க. இல்லை அப்படியே நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா இந்த டிஸ்க் பிளேட் இருக்கு இல்லைங்க, அப்படியே தேஞ்சிருங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்பயுமே ஒரு 4000 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடிடுச்சு அப்படின்னாலே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே நீங்கள் மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் பெருசாக எதுவுமே இல்லைங்க. இங்கே வந்து கியர் போடுறது காட்டிடும், இங்கே கியர் இண்டிகேட்டர் காட்டுது, இங்கே வந்துட்டு ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் ரெண்டுமே காட்டிடும், இங்கே வந்து ஃபியூயல் லெவல் காட்டிடும், இங்கே வந்து ஸ்பீடுங்க. ரொம்ப பெருசாக இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. அண்ட் இதோடது வந்துட்டு இங்கே ஸ்டார்ட்டு, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாஸ் சுவிட்ச், ஆரன். எதுக்கு இதில் வந்துட்டு வித்தியாசமாக ஆரன் சென்ட்ரலில் கொடுத்துருக்காங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்துட்டு பார்த்துடலாங்க. சீட் ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இருங்க நான் உட்காந்து காட்டுறேன். உட்காந்தா எனக்கு கால் எட்டுதுங்க, தெரியுதா? ஸோ இந்த வண்டியில் வந்துட்டு 5.4 5.3 இருந்தாலே ஓகே தாங்க. காலில் தாராளமாக எட்டும். அண்ட் இந்த வண்டியோட வெயிட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 140 தாங்க. ரொம்ப வெயிட்லாம் இல்லைங்க. இங்கே பாருங்கள், தள்ளினாலே கீழே விழுந்துற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அதாவது ஹைவேல வந்துட்டு ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்தால் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு பெரிய வண்டி ஏதாச்சும் கிராஷ் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வாபிள் ஆகிற மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் மைனூட்டாக தாங்க இருக்கும். அண்ட் இதே உடம்போட ஒருத்தங்க நல்லா வெயிட்டாக வண்டியில் உட்காந்தாங்கன்னா அதுவும் லைட்டாக தெரியாமல் இருக்கும். அண்ட் இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 170 வருதுங்க. 170 தான் இதோட கிரவுண்ட் கிளியன்ஸ். அண்ட் முக்கியமானது பேச மறந்துட்டேங்க, இந்த வண்டியோட சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் சஸ்பென்ஷன் பற்றி தான் பேசல. இதில் வந்துட்டு அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் தான். இதில் வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. MT வந்ததுலேருந்து அப்படி தான் வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு பேக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா மோனோக்ராஸ் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா? இந்த மாதிரி வருங்க. ஆனால் எனக்கு ஏதோ இது பயமாகவே இருக்கும். இந்த கீழே இருக்குல்ல, இந்த இது ஏதாவது ஒரு கல்லோ பெரிய கல்லோ வந்தால் இந்த இது இறங்கும் போது கீழே அடி விழுகும். ஸோ அது பற்றுமோன்னு எனக்கு அந்த மாதிரி தோணுது. பட்டு கம்பெனிக்காரன் எப்படி கொடுத்துருக்கானோ அந்த மாதிரி தான் நம்மளும், அவன் இதெல்லாம் செக் பண்ணியிருப்பான்ல. ஸோ அதனால் நான் அது பெருசாக எடுத்துக்கல. அண்டு நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும். இது வந்து ஸ்டிஃப்பும் இல்லை, ரொம்ப சாஃப்ட்டும் இல்லை. ஹைவேக்கும் நல்லாயிருக்கும், சிட்டிக்குள்ளேயும் நல்லாயிருக்குங்க. இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் பார்த்துடலாங்களா?
ஓகேங்க. ரொம்ப அழுத்த வேண்டாம், ஃப்ரெண்டோட வண்டி தான், எனக்கே மனசு வலிக்குது. ஸோ நான் உங்களுக்கு டாப் எண்ட் எவ்வளோ போகுதுன்னு என்னால் முடிஞ்சளவு நான் காட்டுறேன். ஏன்னா என்னால் போக முடியுமான்னு தெரில. நான் எவ்வளோ போகுது என்னென்னு நான் வீடியோவில் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஒரு வழியாக தேடி பிடிச்சி ஹைவே வந்தாச்சுங்க. அண்டு எவ்வளோ ஸ்பீடு போக போகிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. அந்த நடுவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், பேட்சாக இருக்குது. ஸோ செக் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட் கியரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 44 போகுது. செகண்ட் கியரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 65. தேர்ட் கியரில் 84, 87, 89, 90 போகுதுங்க. ஃபோர்த் கியரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 105 7 180 போகுதுங்க. ஃபிஃப்த் கியரில் வந்துட்டு போயிரு ரொம்ப விண்டு ப்ளஸ் நிறைய இருக்குங்க. 122, 123, 124, 125, 26 போகுதுங்க ஃபிஃப்த் கியரில். அண்டு சிக்ஸ்த் கியரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விண்டு ரொம்ப இருக்குங்க, மேலே போக முடியல. அண்டு லாஸ்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 126 போச்சு ஃபிஃப்த் கியரில். அதுக்கு மேலே கொஞ்சம் ஏற கொஞ்சம் திணறுது. அது வந்துட்டு விண்டு பிளாஸ்ட்டு நிறையாங்க. அதுவும் இல்லாமல் ரோட் கண்டிஷன் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அண்டு லாஸ்ட்டாக உங்களுக்கோசரம் ஒரு புஷ் ஒன்று பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ போகுதுன்ட்டு. இருங்க, 120 போயிரு 129, 130, 131 போகுதுங்க. போகும் 145 போகுங்க வண்டி, அசால்ட்டாக போகும். ஸோ உங்களுக்கோசரம் தாங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணுறேன். மறக்காமல் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்டு நெக்ஸ்ட்டு என்னென்ன வண்டி வேணும்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. நான் அந்த வண்டியை ரிவ்யூ எடுத்து நான் போடுறேன்.